இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் ஃபோன் செய்து நீங்கள் இந்த வாரம் வந்துடணும் ஐயா அப்படின்ட்டாங்க. தொடர்ந்து அம்மா அவர்களும் கர்த்தர் தாமே ஐயா அவர்களை ஆசீர்வதித்து காத்து பலப்படுத்தி நல்ல சுகத்தை தந்து ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியான கருவை தர வேண்டுமாய் அவரை நான் கர்த்தரை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஆன்டிக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து காத்து கிருபைக்குள் மூடி தெய்வீக கிருபைகளை தந்து வழிநடத்தி ஆண்டு கிருபைக்குள் மூடி வழிநடத்தி காப்பார். சபை மக்களாகிய உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கிருபைக்குள் மூடி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த மாதத்துக்குரிய கிருபைகளை தந்து தொடர்ந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்திலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல பாஷைகளின் மூலமாய் ஜாதி ஜாதியான மக்களை விசுவாச உரிமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, எங்களை உம்முடைய வசனத்தில் பரிசுத்தமா, உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது பரிசுத்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9. பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். இந்த நாளுக்குரிய தலைப்பு சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு 5 நாமங்கள் கொடுக்கப்படுகிறது. அதில் ஒன்றுதான் இந்த சமாதான பிரபு. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி அந்த பெயர் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதியிலே ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டபடினால தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததுனால தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த தொடர்பு அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. தேவன் கோவப்பட்டுறாரு, பலவிதமான சாபங்கள் பூமிக்குள்ள வருகிறது. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்தை விட்ட அவர்களை அனுப்பல, ஆனா துரத்தி விட்டார்னு வேதம் சொல். அப்ப துரத்தி விடுறாரு சொன்னா எந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டிருப்பாருன்னு சொல்லிப்பார். இன்னைக்கு நம்ம வீட்லேயோ சரி, மற்ற நமக்கு சொந்தமான இடங்கள்லையோ தேவையில்லாத நபர்கள் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? துரத்தி விடுவோம். ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு நாய் வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன உட்கார் இப்போதான் நான் சாப்பாடு வடிக்க போறேன், உனக்கு நான் சாம்பார் எல்லாம் கிளறி வைக்கிறேன்னு சொல்லுவோமா? முதல்ல குச்சி எடுத்து அதை துரத்துவோம். அப்படியாக தான் நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் நம்மளை அன்பாக ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு, ஆனால் கீழ்ப்படியாம நிமித்தமா தேவனுக்கு விரோதிகள் ஆயிட்டோம். இன்னைக்கு தேவனோட சமாதானம் பண்ணி வைக்க ஆள் இல்லை. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த காலகட்டங்கள்ல தேவன் கோவப்பட்டுட்டாரு, துரத்தி விடுறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, பூமியில சமாதானம் எல்லாம் போச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த சமாதானம் அவங்க அதை விட்டு வெளியே வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா முள்ளும் குறுக்கும் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. வேதம் சொல்லுது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னைக்கு பூமியில பார்த்தீங்கன்னு சொன்னா சமாதானம் பண்றதுக்கு ஆள் வரமாட்டாங்க. பஞ்சாயத்து பண்றதுக்கு வராங்க. பஞ்சாயத்து வேற, சமாதானம் பண்றது வேற.
சமாதானம் பண்றதுங்கிறது இலவசமா பண்றது, பஞ்சாயத்து பண்றதுங்கிறது வந்து பணத்துக்காக பண்றது. ஆகையினால இன்னைக்கு பூமியில உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சாயத்து நிறைய நடக்கும். நிறைய பஞ்சாயத்துகளுக்கு போயிருக்கிறேன். அது வக்கீல் வேலையில அது கண்டிப்பா கிடைக்கும், வேற வழி கிடையாது, பஞ்சாயத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ பஞ்சாயத்துக்கு போகும்போது என்ன நடக்குது? பணம் எதிர்பார்ப்போட போறோம். ஆனா வேதம் இங்க என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்ன்றது அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் வேதம் சொல்லுது. அப்போ அவர்கள் இலவசமாய் தங்களை கொடுக்குறாங்க. அதை சமாதானம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். சமாதானம் பண்றவங்கள கூட தாக்கிடுவாங்க. அதுதான் வேதம் திட்டம் தெரியுமா சொல்லுது. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம போவாங்க, ஆண்டவருக்காக போவாங்க. ஆண்டவருடைய நாம் மேம்படணும், ஆத்துமாக்கள் ஆதாயமாகணும், எப்படியாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமாதானம் என்கின்ற பெயர் கொடுக்கப்படுது. அப்ப இங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறவர்கள். அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய வழிவகைகளை சொல்லி அதற்கு சமாதான கர்த்தர் காரணமா இருக்கிறார்ன்றதை விளக்கி அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் தான் இந்த தேவனுடைய புத்திரர். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கப்படுது. 5 காரியங்கள் அவர் நிறைவேற்றி ஆகணும். அதுதான் அந்த 5 நாமங்கள் கொடுக்கப்படுது. அதுல ஒரு முக்கியமானது தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பிளவு. அந்த பிளவை இவர் தான் வந்து சேர்த்து வைக்கணும், வேற வழி கிடையாது. வேற யாராலையும் அது பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. இங்க வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் பாருங்க. வேதம் சொல்லுது, சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 21:11. அவர்கள் 11மா 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் மிக திட்டம் தெளிவா ஒரு வார்த்தை சொல்றார். அவர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில கொடுக்கிறார். அதுதான் அது ஜனத்துக்கு சமாதானம். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவர்கள், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் காக்கப்படுவார்கள். சமாதான கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எப்படியாவது தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சிருவாங்க. எந்த ஒரு வழியில்னா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஏதாவது ஒரு தாளந்து இருக்கும் அவங்க கிட்ட, இல்லை ஏதாவது ஒரு விசேஷ கிருபைகள் இருக்கும், அல்லது தேவனுடைய வெளியேற பெற்ற ஒரு நன்மை இருக்கும், அது மற்றவர்களுக்கு தேவைப்படும். எப்படியாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார், எந்த விதத்திலாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். சமாதான கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், சமாதான கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அனுபவித்தவர்கள் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த பூமியில அவர்கள் ஆசீர்வாதமா இருந்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாதான் அந்த ஆசீர்வாதம் தங்கும், இல்லைன்னா வழிபோக்கம் எடுத்துருவாங்க. நம்மிடத்துல காணப்படுகிற பலவீனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை தூரப்படுத்திடும். பலவீனங்கள்னாலே பாவ காரியங்கள் தான். பாவ காரியங்களின் நிமித்தம் என்ன ஆகும்னாக்கா பொத்தல் பையாயிடும். பாவம் சரீரத்துல பொத்தலை உண்டு பண்ணிடுச்சுன்னா அதன் வழி ஆசீர்வாதம் வெளியே போயிடும். அதனால்தான் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில காணப்படுகிறார்கள். மற்றபடி ஆண்டவர் அவர்களை ஏழ்மையா வைக்கணும்னு ஆசையே கிடையாது. ஒரு வித்தியாசமான ஜனம். இஸ்ரவேலுக்கும் எகிப்து தேசத்து மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அங்க இருட்டு, இங்க வெளிச்சம். அங்க வறுமை, இங்க செழிப்பு. அப்படிதான் ஆண்டவர் நடத்திக்கிட்டு போனார்.
வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம், மனுகுலத்துக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு அற்றுப்போனபடினால எப்படியாவது மீண்டும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கலைன்னு சொன்னா நம்முடைய நிலையை சற்று யோசித்து பாருங்க. நம்மளால ஜெயிக்க முடியாது, நிச்சயமா ஜெயிக்க முடியாது. எதிராளி பலமுள்ளவன் தான், அவன் பலமுள்ளவன் தான், வேதம் சொல்லுது. அந்த பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அந்த பலவான முந்தி கட்டினாதான் நமக்கு சமாதானம் கிடைக்கும், நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். விளையாட்டு கிடையாது பிரியமானவர்களே. எதிராளியை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எதிராளியை ஜெயிக்கிறதுனா வெளியே போயிட்டு சண்டை போடுறது கிடையாது. இந்த சொந்த சரீரத்துல இருக்கக்கூடிய நம்மை பலவீனப்படுத்துகிற பாவ காரியங்களை ஜெயிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய பலவீனங்கள் இருந்து நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளவு பயங்கரம். அதை ஜெயிச்சு வந்திருப்பாங்க. ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த பழக்கமா இருந்தாலும் சரி, எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, அவ்வளவு பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள். அந்த காரியங்களாலதான் நம்ம தேவனிடத்துல இருந்து சமாதானமா இருக்க முடியல. அதுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அவனை ஜெயிக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றார், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னா ஏற்கனவே உன் பலவீனத்தை அவர் ஜெயிச்சிருக்காருங்கிறது தான் அதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. அந்த பலவீனத்தை அவர் ஜெயித்தபடினால நமக்கு அவர் பலன் கொடுக்கிறதுனால நம்மில் காணப்படுகிற அந்த பலவீனம் நம்மை விட்டு நீங்கும் போகும்படியாக நம்மை பலப்படுத்துகிறார். அதற்குரிய ஞானத்தை கொடுக்கிறார், அதற்குரிய ஒரு கிருபையை தருகிறார். அதை ஜெயிக்கும் பொழுது கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் செய்ய அது ஏதுவா இருக்குது. கிறிஸ்து நமக்குள் வந்துட்டா நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பிதா காண்கிறபடினால நமக்கும் பிதாவுக்கும் ஒரு சமாதானம் உண்டாகும். அவர் குமாரனை பார்க்கிறார் நமக்குள்ள. குமாரனை காண்கிறபடினால அவர் என்ன பண்றாருன்னா நம்மளோட சமாதானமாகும். விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. அதுதான் வேதம் என்ன சொல்றது பாருங்க. சங்கீதம் 119 165. உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உமது வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு இடரல் இல்லை. மீண்டும் அவர்கள் இடர மாட்டாங்க. ஒரு முறை ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், அதனுடைய விஷம் என்ன பயங்கரன்றது தெரியும். அந்த பாவ காரியத்தினுடைய பின்னால இருக்கக்கூடிய அந்த மரணம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. அதனால்தான் வேதம் சொல்லுது, அதை ஜெயிச்சு வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்தை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால்தான் ஆண்டவர் எடுத்ததுமே சொல்றாரு, உங்களுடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்ற. முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு அமெரிக்கா வந்தோம், அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். இந்த வேதத்தை நம்ம நேசிக்கும் பொழுது அதோடு மட்டும் இருந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும் பாருங்க. சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இன்னைக்கு வேதத்தை நேசிக்கிறோம், ஆனா வேதத்தை குறித்து நம்ம அதிகமா அதை பிரயாசப்படுறதில்லை. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்றத நம்ம என்ன அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க மாட்டோம். வேதத்தை நேசிக்கிறோம். இன்னைக்கு கூட ஆண்டி பேசும்போது சொன்னாங்க, படிங்க படிங்கன்னு. அதை படிக்கணும். சிலர் பைபிளை நல்லா வச்சிருப்பாங்க, ஆனா அது உள்ள என்ன சரக்கு இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சிலர் வீட்டில் நிறைய பைபிள் இருக்கும், ஆனா பார்த்தீங்கன்னா மேலே தூசி அதிகமாக இருக்கும். அதை எடுத்து படிக்க நேரம் கிடையாது, நம்ம நேரம் ஒதுக்குறது இல்லை. ஆனா ஆண்டவரை நேசிக்கிறோம்.
இயேசுவே இயேசுவேன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது நமக்கு வந்து இந்த வார்த்தையின் மூலமா தான் அவர் பேசுவார். இந்த வார்த்தை எடுத்து நம்ம படிக்கணும். வேதம் அதுதான் சொல்லுது, தீமையை விட்டு விலகி நன்மை செய். நன்மை செய். தீமையை விட்டு விலகுவது என்று சொன்னால் பாவத்தை விட்டு விலகுது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பாவ காரியங்களை விட்டு நீங்கள் இந்த பூமியில நீங்க ஜெயிச்சே ஆகணும். பாவத்தோட நீங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பாவம் தான் நம்முடைய சமாதானத்தை கெடுக்குது. பாவம் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்குது. அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா இருந்தாலும் சரி, பிசாசினுடைய ராஜ்யத்துல பாவம் கணக்கில் வைக்கப்படும். தேவன் என்னாது இருப்பார், அது வேற விஷயம். ஆனா கணக்குல வச்சா குற்றம் சாட்டுகிறவன் அங்க வந்து நிக்கிறான், ஆசீர்வாதத்துக்கு தடுப்பா நிக்கிறான். அதுதான் வேதம் சொல்லுது. நம்ம அதை விட்டு விலகிறதுக்கு தான் பார்க்கணும். தீமையை விட்டு விலகு, பாவ காரியங்களை விட்டு, தீய ஆலோசனைகளை விட்டு, தீய நண்பர்களை விட்டு, தீய சமுதாயத்தை விட்டு, இன்னும் பலவிதமான சொந்தக்காரங்களே மோசமானவங்க இருப்பான். வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்க மாட்டான், ஆனா தண்ணி அடிக்கிறதுக்கு இல்லை விபச்சாரம் பண்றதுக்கு, வேசித்தனம் பண்றதுக்கு செலவு பண்ண ரெடியா இருப்பான். அப்படிப்பட்ட சொந்தக்காரனா இருந்தாலும் அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்ட மக்களை விட்டு விலகு. ஒரு முறை ஒரு ஃப்ரெண்டு, அவர் சும்மா டிராப் தான் பண்ண, அவர் போற வழியில இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்துட்டார். ஆனா அவர் நின்றுட்டார். நானும் அவர் அங்கே இறக்கி விட்டு கிளம்பும் போது அவருடைய ஃப்ரெண்டு என்னை, இவர் யாருங்க அப்படின்னதும், என்னை இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவருங்க அப்படின்னு சொன்னதும், அவர் எடுத்ததுமே என்ன கேட்குறாருன்னா, ஐயா ஒரு ஸ்மால் சாப்பிட்றீங்களா? முன்ன பின்ன அறிமுகமே இல்லை. அப்போதான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன் முதல் முறை. என்னன்னா அவர் டீக்கு பதிலாக அதை தான் கேட்பாராம். அவரே சொல்கிறார், எனக்கு டீக்கு பதிலாக நான் இதை தாங்க கேட்பேன். அப்போ அவர் எப்படிப்பட்ட நபர்? எத்தனை பேர் அழிஞ்சு போயிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல இன்ட்ரடக்ஷனே ஸ்மால் தான், அப்புறம் தான் பிக்கு, அப்புறம் தான் அதெல்லாம் நிறைய பேர் உள்ள இருந்து வெளியே வந்து அவங்க நிறைய பேருக்கு தெரியும். விளையாட்டு இல்லை, சின்னதாக தான் முதல்ல நம்மக்கிட்ட அறிமுகமாகும், பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் மாட்ட வச்சிடும். அப்புறம் வெளியே வர முடியாது. பயங்கரமான அசுத்தாவிகள் அதெல்லாம். ஏன் ஆல்கஹால்னு பேர் இருக்குது தெரியுங்களா? ஆல்கஹால் ஆளை கொள்ளக்கூடியது தான் அது. அந்த பிசாசினுடைய பெயர் வந்து அல்குல். சமீபத்தில் தான் எனக்கு அது தெரிஞ்சது. அல்குல் அப்படிங்கிறது தான் அந்த பிசாசினுடைய, அது அந்த குடிக்குடைய எஜமான். அந்த அசுத்தாவினுடைய பெயர் அல்குல். எப்படி அழகாக அந்த அது பெயரை உள்ள பொருத்திச்சு பாருங்க. பயங்கரம். அதுதான் வேதம் சொல்லு, தீமையை விட்டு விலகி பாவத்தை விட்டு விலகும். நமக்கு முதல்ல அதுதான். என்னைக்கு நம்மளை தேவனை விட்டு எது தூரம் நம்மளை பிரிச்சது? பாவம் தான். தேவனுடைய பிரியமில்லாத கீழ்ப்படியாமை தான். ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு எதிர்ப்பா செய்யறது தான் தீமைகள். செய்யாதங்கிறாரு. காயினுக்கு செய்யாத, பாவம் வாசப்படியில படுத்திருக்கு, அது ஆசை உன்மேல் பற்றி இருக்குது, நீ அதை ஆண்டு கொள்வாயின்ட்ட. காரணம் என்ன? அவனுடைய எண்ணங்கள் அதிலேயே இருக்குது. ஆபேலை எப்போ நம்ம போட்டு தள்ளுவோம்? இப்ப பரிசுத்தமான காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் தீமையை விட்டு நீ விலகணும், பாவத்தை விட்டு நீ விலகணும். அப்பதான் சமாதானம். அப்பதான் அதை கூட வேதம் என்ன சொல்ல, தொடர்ந்து கொள்ளுங்கிறார் ஆண்டு. அதை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பிடிக்கணும், தொடர்ந்து அவரோட நடக்கிறதுக்கு பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. யோபு எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 22:21. நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால உமக்கு நன்மை வரும். வேதம் அதுதான் நமக்கு சொல்லி தருது. நீர் அவரோடு பழகணும் முதல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனைவியை புரிஞ்சுக்கிறதே நமக்கு வந்து பெரிய விஷயமாய் போச்சு. எத்தனையோ வருஷமாய் போச்சு. இன்னும் என் பொஞ்சாதி என்னால புரிஞ்சிக்க முடியலங்க. திடீர்னு கோவப்படுவா, திடீர்னு கம்முன்னு இருப்பான். இது கோவப்படுவான்னு நம்ம நினைப்போம், கோவமே வராது, ஒண்ணுமே இருக்காது.
தெளிவா பேசியிருப்பேன், படான்னு கோவம் வரும். அவங்க என்ன பண்றது? இன்னைக்கு பழகுதல், நம்மளோட மனைவியோட பழகி நம்மளை புரிஞ்ச வைக்கணும், நம்முடைய கணவனோட பழகி நம்மளை புரிய வைக்கணும். எத்தனையோ ஆண்டுகள் ஆகுதுங்க, நண்பர்களை புரிஞ்சு கொள்கிறோம் டக்குன்னு. அவங்ககிட்ட உஷாராயிரு, அவன் இப்படியே போவான், அந்த பக்கம் போயிடுவான், நம்மளை கூட்டின்னு போயிடுவான் சாராய கடைக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன நடக்குது? நண்பர்களை புரிஞ்சுக்கிறோம், எல்லாம் புரியும். வீட்டில் இருக்கிறவங்கள புரிஞ்சிக்க முடியல, நம்முடைய பிள்ளைகளை நம்மளால சரியா புரிஞ்சிக்க முடியலங்க. வேதம் நமக்கு அதான் சொல்லி தருது, நீர் அவரோட பழகு. முதல்ல இயேசு சுவாமியோட பழகு. இயேசு சுவாமியோட பழகி 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 அவருடைய குணாதிசயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சிந்தையும் எண்ணங்களும் அவருக்கு பிரியமானதா மாறணும். அப்ப எவ்வளவு பேரை நம்ம எதிராளிகளாக்குவோம் தெரியுமா? உடனே சொல்லுவானுங்க ஃப்ரெண்ட்ஸு, அவனை போய் எதிராக கூப்பிடு. அவனை கூப்பினாக்கா அந்த இடத்துல வந்து எனக்கு வெஜிடேரியன் வேணும்னுவான் மிலிட்ரி ஓட்டத்தில், அதுக்கு நீ அவனை கூப்பிடாமலே இருக்கணும். அந்த மாதிரி பாவ காரியங்களுக்கு நம்ம போக மாட்டோம். அவனை எதுக்குப்பா கூப்பிட்ற? அவன் குடிக்க மாட்டான், அவனை ஏன் கூப்பிடுற? அவன் சிகரெட் பிடிக்க மாட்டான், அவன் வேஸ்தனம் பண்ண மாட்டான், சினிமா தேட்டருக்கு வரமாட்டான், போக மாட்டான், ஜூதாட மாட்டான், அவனை எதுக்கு கூப்பிடுற? கூப்பிடாதானுவான். அப்போ நண்பர்கள் தூரமாவார்கள், விரோதிகள் அதிகமாவார்கள். ஏன்னா உலக நேசம் நம்ம கிட்ட இல்ல. உலகம் நம்மளை பகைக்குது. காரணம் என்ன? உலகத்துக்குரியது என்னிடத்தில் இல்லை. ஏசு சுவாமி அதான் சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்குரியது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்ப உலகம் நம்மளை வெறுக்கும், எதிர்த்து நிற்கும். அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம நன்மையை அனுபவிக்கணும்னா பல காரியங்களை இழந்துதான் ஆகணும். பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியா இருக்காது. அதுதான் நமக்கு எதுவுமே நமக்கு தகுதி கிடையாது. காரணம் என்னன்னா அவரோடு பழகணும். இயேசு சுவாமியோட பழக 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 ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் உள்ள வந்து. இப்ப நீ கார்த்திகை ஆராதனை பண்ணும்போது சொன்னார் பாருங்க, இயேசுவின் பாதத்தில் மரியாள் எடுபடாத நல்ல பங்கு. அந்த அம்மா ஒரு வேலை செய்யலைங்க, சமையல் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது மார்த்தாள் மூலமா. இந்த அம்மா இங்க உட்காந்து ஒரு வார்த்தை கேட்டுன்னு இருக்கிறாங்க, முடிஞ்சதும் சாப்பிட போறாங்க, அவ்வளவுதான். அப்படியே மார்த்தாள் செய்யலைனாலும் ஏசு சுவாமி வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்க போறாரு, வாங்கி இந்தாங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு கொடுக்க போறாரு. வெரி சிம்பிளா முடிய போகுது வேலை. அதை தான் ஏசு சாமி சொல்றாங்க, எதுக்கு நீ அநேக காரியங்களை குறித்து மார்த்தாள் ஏமா கவலைப்படுற, எடுபடாத நல்ல பங்கு என் பாதத்தில் உட்காருன்ற. இயேசு சுவாமி இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கு அவரோட பழகும், அவரோட பழகி சமாதானமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க, அவ்வளவுதான். கஷ்டம்தான். ஏன்னா இந்த மண்ணு வந்து பிரச்சனை பண்ணும். ஆத்மா போய் மண்ணோட ஒட்டப்பாகுது, சரீரம் போய் மண்ணோட ஒட்டப்பாகுது. இத வார்த்தையினால்தான் உயிர்ப்பிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிச்சாதான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். வேதம் அதான் திட்டம் தெளிவா சொல்லுது, அவரோடு பழகி நீ சமாதானமா இருந்தால் உனக்கு நன்மை வரும்ன்ற. இன்னைக்கு நம்ம நன்மையை வாங்க பார்க்கிறோம், ஆனா உலகத்தோட இசைந்து இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி கூடாது, அது வேலைக்கே ஆகாது, அது வேலைக்கே ஆகாது. அப்பரோட பழகணும், அப்போ வர நன்மைகள் தான் நமக்கோட நிற்கும். இல்லைன்னு சொன்னா நம்ம நன்மையை வாங்கிட்டு தேவனை விட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பாவமே செய்யாம நடந்தா கூட இந்த நன்மைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும். அதை ஃப்ரீசிங் பண்ணி வைக்கிறவர் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் வாங்குறோம் கடையில், இப்போ ஒரு மட்டன் வாங்கி வரோம், இல்லை ஒரு சிக்கனு, இல்லை ஒரு ஃபிஷ் வாங்கி வரோம். அது அப்படியே நாள் கணக்கில் வெளியே வைக்க முடியுமா? முடியாது. அது ஃப்ரீசரில் போடணும். அந்த ஃப்ரீசரில் போட்டால் தான் நமக்கு தேவைப்படுற அன்னைக்கு எடுத்து நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்த முடியும். அது போல தான் வருகிற நன்மைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோட இருந்தாதான் எந்த நேரத்துக்கோ அது தேவையோ அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தலாம். அப்பதான் அது நம்மோட இசைந்து வரும். அதை பதப்படுத்தி நமக்குள் வைக்கக்கூடியவர் ஆவியின் கனியினால்.
ஆவியின் கனி நமக்குள்ள வரணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம். எல்லாத்துக்கும் கீழே இருக்குது பாருங்க இச்சை அடக்கம். இதுதான் அஸ்திபாரம். இந்த இச்சை அடக்கம் நம்மள இருந்துச்சுன்னா இது எல்லாம் அருமையா தங்கிடும். இந்த இச்சை அடக்கம் ஒண்ணுதான் நம்ம கிட்ட இல்லாம இந்த இச்சை அதிகமா காணப்பட்டா இதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பலவீனமாயிடும், எல்லாம் விழுந்துடும். அந்த ஆவியின் கனிக்குரிய அஸ்திபாரமே அந்த இச்சை அடக்கம் தான். அதுதான் சமாதானத்தை கொடுக்கும். அந்த இச்சை அடக்கம் தான் நமக்கு பலனை கொடுக்கும். அந்த இச்சை அடக்கம் தான் நம்மளை வாழ்க்கையில நம்மளை உயர்த்தும். அந்த இச்சை அடக்கம் நம்மளை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றும். யோசேப்புடைய வாழ்க்கை அதாங்க. யோசேப்புடைய வாழ்க்கை அதுதான். அடிமையா போயிட்டான். யாருமே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. யோசேப்ப என்ன வேணா செய்திருக்கலாம். பட்ட பாடுகள் பாருங்க. சொந்த சகோதரர்கள் அடிச்சு நொறுக்கி பள்ளத்துல தூக்கி போட்டான். சரி, க்ளோஸ் பண்றான்ற நேரத்துல யூதா குறுக்கிட்டு காப்பாத்தி இவனை வித்துடலாம்பா, எதுக்கு அவனை கொல்லணும், அந்த ரத்தப்பழி எதுக்கு நமக்குன்ட்டு வித்துடுறாங்க. வித்த பிற்பாடு யார்கிட்ட விற்கிறாங்க? ஆபிரகாமினுடைய ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலர் இடத்துல விற்கிறாங்க. அவன் யாரை வாங்கின்னு போறான்? சொந்த சித்தப்பா பையனை வாங்கின்னு போறான். அவன் எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்றான். அவன் வியாபாரம் பண்ணி அங்க எகிப்து தேசத்துல விக்கிரகாராதனைக்குரிய நபர்கிட்ட விற்கப்படுறாரு. அங்க அடிமையா வேலை செய்யறாரு. அதிகாரியாகவும் தேவன் வைக்கிறாரு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பார்க்குறோம் வேதத்தின் அடிப்படையில். அந்த அம்மாவால் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் யோசேப்பு இச்சை அடக்கம் உள்ளவராக இருந்ததுனால சமாதானம் உள்ள குடிகொண்டு இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவேன்? என் தேவன் என்னை காண்கிறவராக இருக்கிறாரே, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவேன்ற. விளையாட்டில் பிரியமானவர்களே, இச்சை அடக்கம் அதுதான் சமாதானத்தை கொடுக்கும். ஒரு நிமிஷத்துல விட்டுட்டீங்கன்னா மனைவிக்கு விரோதமாகவோ அல்லது கணவனுக்கு விரோதமாகவோ அல்லது சமுதாயத்திலேயோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம இழந்துட்டா எவ்வளவு சமாதானமின்மை உள்ள இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய வார்த்தைகள் நம்மளை எப்பவும் எச்சரித்துக்கிட்டே இருக்குது. ஜாகிரதை, என்ன பாக்குற, என்ன அங்க தேவையில்லாம வீண் பேச்சு, எதுக்காக அங்க போய் உக்காந்துருக்க, எதுக்காக இந்த மக்களோட நடந்துகிட்டு இருக்க கேட்கிறார் ஆண்டவர், எச்சரிக்கிறார். நம்மளை அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்கிறாரு. இல்லைன்னா நம்ம காட்டு கழுதைகளை போல பாயிடுவோம். அவருக்கு உகந்த ஆட்டுக்குட்டியா மாத்துறாரு. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்குதுன்றாரு. செவி கொடுக்கறதுனால சமாதானமா அதுங்க புல்ல மேஞ்சின்னு இருக்கு, பக்கத்திலே தண்ணி கிடைக்குது. பரிசுத்தத்தை விட்டு நம்ம தூரம் போகக்கூடாது பிரியமானவர்கள். முடிஞ்சா நண்பர்களுக்கு சொல்லலாம். அதுக்கும் வேதத்துல வசனம் இது வர அடுத்தது பாருங்க. எப்படிப்பட்ட கிருபை, எப்படிப்பட்ட இரக்கம் நமக்கு. அவரோட பழகணுங்க. இன்னைக்கு நேரத்தை நம்ம விட்டுறோம். எத்தனை முறை நம்ம அவரோட பழகணும்னு நம்ம பிரயாசப்பட்டிருக்கிறோம். நம்ம நண்பர்களோட பழகிறதுக்கு பிரயாசப்படுறோம். மற்ற உறவினர்களோட, மற்ற மக்களோட, சமுதாயத்தினர்களோட எப்படியாவது பழகி அவங்க இடத்துல ஒரு நல்ல மதிப்பை வாங்கிடணும்னு நம்ம பிரயாசப்பட்டு நேரங்களை வீணாக்கிறோம். அவரோட நம்ம சமாதானமா இருக்கிறதுக்கு, அவரோட நம்ம சமாதானமா இருந்தா பிதா நமக்கு சமாதானம் ஆயிடுவார். பிதா நமக்கு சமாதானம் ஆயிட்டா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துடுவார். வேதம் அதான் சொல்லுது, நாங்கள் அவர்களுக்குள் வாசம் செய்வோம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் 7 லோகங்களையும் படைச்சு அவற்றின் மீது அதிகாரம் உடையவராய் அரசாட்சி செய்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள தங்கி அவர் வாசம் செய்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பார். எப்படி இருக்கும் யோசித்துப்பார். எவ்வளவு சமாதானத்தோட அந்த ஜீவ நீரூற்று பக்கத்துல உக்காந்துக்கிட்டு அதனால பக்கத்துல நடப்பட்ட மரத்தின் கனிகளை புசிச்சுக்கிட்டு அந்த ஆத்துல ஓடுற ஜீவ தண்ணீரை எடுத்து குடிச்சிக்கிட்டு கம்முன்னு அந்த மரத்து மேல சாஞ்சி தூங்கி நின்றோம்னா போதும். அதான் சொல்றாரு, அவரோடு பழகி சமாதானமா அதனால் உனக்கு நன்மை வரும்ன்றார்.
நீ கஷ்டப்பட தேவையில்லை, அலைந்து திரிய தேவையில்லை. நீ என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் வந்து சேரும். அந்த சம்பளம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை தான் வேதம் சொல். இன்னைக்கு என்ன பண்றாங்க? அதிக சம்பளம், அதிக இது, நிம்மதி போயிடுது. முந்தின வேலையில என்ன இருக்கும்? சம்பளம் குறைவா இருக்கும், வேலை இருக்கும், சரியான நேரமா இருக்கும். இதே நேரத்துக்கு தான் நம்ம அடுத்த கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவான், இங்கே வா அதிகமாக இருக்குது, நான் உனக்கு வந்து இதே நேரம் தான் அதிக சம்பளம்னுவான். இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் சமாதான புள்ளையும் பிடிங்கிடுவான். கடைசியில் வீட்டுக்கு வந்து வேலை செய்கிற அளவுக்கு ஆகி போயிடும். ஆஃபீஸ் வேலையை வீட்டில் வந்து செய்கிற அளவுக்கு ஆகிடும். அதனால் என்ன ஆகும்? மனைவியோ கணவனோ ஒருத்தர் என்னத்த பண்ணுக்கிறீங்க, இங்கே வந்து ஆஃபீஸ் வேலையை பார்த்துன்னுக்கிறீங்களா? வீட்லேயே ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதை மாவை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டீங்களா, இதை பிடிச்ச இதை வாங்கி வந்துட்டீங்களா, அதை பண்ணிட்டீங்களான்னு வாங்க. பெரிய டார்ச்சராக. அப்போ என்ன? இருக்கிறதோட சமாதானமாக இருக்கும், போதுன்ற மனமே சொன்னாங்க. அதுதான் நமக்கு சமாதானத்தை தரும். இன்னைக்கு சமாதானத்தை தேடி உலகம் அலையுது. விளையாட்டு கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம நிம்மதியாக உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். ஏன்? ஆண்டவர் பார்த்துக்குவார். அதுதான் சமாதானம். நீங்க நம்ம நிம்மதியாக உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். தேவைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கும். இருந்தாலும் நம்ம மனசே சொல்லும், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார். வார்த்தையை கேட்போம், வேதத்தை நேசிக்கிறோம், அதை பின்தொடர்றோம், இன்னைக்கு அவரோட பழகும். அடுத்தபடியா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 16:7. நீதிமொழிகள், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். வேதம் திட்டம் தெரியுமா சொல்லுது பார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாகும் போது சத்துருக்கள் உருவாயிடுவாங்கன்னு சொன்னா அது உண்மை. என்னடா இவ்வளோ நாள் நம்மளோட சுற்றின்னு இருந்தா இப்போ நம்ம வந்து பெரிய செயின்ட் மாதிரி, சாமியார் மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கடந்து வந்துடும். காரணம் என்ன? இது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அப்போ அந்த வழியில நம்ம நடக்கணும். வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள், நியாய பிரமாணங்கள், கிறிஸ்துவனுடைய போதனைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதன்படி நடக்கிறது தான் அந்த வழி. அது குறுகலான வழி, விசாலமா நடக்க முடியாதுங்க. அதுல விசாலமா நடக்க முடியாது. கை காலை இப்படி ஆட்டிக்கிட்டு நடக்க முடியாது. குறுகலான வழி, உள்ள இப்படி பூந்து மெல்லமா போனோம் அந்த வழிக்குள்ளார. கஷ்டம்தான். இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, நம்ம அதை உள்ள கடந்து போகும்போது பாவத்தை விட்டு விலகிறது. பக்கத்துல வந்து ஒற்ற பாவத்தை விட்டு அப்படி விலகி அந்த வழியில அப்படி நடந்து போறது உள்ள. அதுதான் அது குறுகலும் நெடுகலுமான வழி. விசாலமான வழி எல்லாத்தையும் தடவின்னு போறது. அதனால அதுல கஷ்டமே இருக்காது. அதுல முன்னால கல் இருக்காது, மண்ணு. இங்க கல்லு, மண்ணு, குறுக்கு, முள்ளு எல்லாம் இருக்கும். காலை தூக்கி வச்சு போறது. சரீரம் அதுல படாம பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமான வழி, கர்த்தருக்கு பிரியமான நடக்கை, செய்கை, சிந்தனை, எண்ணம், யோசனைகள், செய்கைகள், நடக்கைகள், பார்வைகள், பேச்சுகள் எல்லாம் பரிசுத்த வழிக்குள்ளார, அந்த வழிக்குள்ளாரே நடந்து அந்த பாதையிலேயே இந்த பரிசுத்த ஆவியானவர் காட்டுற பாதைகள், அந்த பாதைக்குள்ளேயே நடந்து போறது. Those who are led by the Spirit are above the law. நியாயப்பிரமாணத்துக்கு மேற்பட்டவர்கள், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். அப்ப என்ன? ராஜ்யத்துக்குள்ள டைரக்டா பிரவேசிச்சிடலாம். போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்கார தேவையில்ல. சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? டைரக்ட் என்ட்ரன்ஸ், நேரா விஐபி சீட் தான் உள்ள. அதுக்கு தானே பிரயாசம், அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். 100 வயசு வாழ்ந்துட்டாங்க, என்ன பண்ண போறோம்? நரகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் நமக்கு? பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், அதுக்கு தானே கஷ்டம். அதுதான் வேதம் சொல்லுது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா அவன் சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகுவாங்கன்ட்டார். தேடி வந்துருவான் நண்பன்.
என்னப்பா நீ எப்படியோ இருந்த, ஆனா இப்போ நாங்கெல்லாம் பலவீனம் ஆயிட்டோம், உடம்புலாம் பலன் போயிடுச்சு, நீ அப்படியே இருக்கிற. வருவான், தேடி வருவான். நம்ம நினைக்கிறோம் நம்ம சத்துருக்கள் நம்மளை கவனிச்சுக்கினே இருப்பாங்க. நமக்குடைய பெரிய சத்துரு பிசாசு தான், நண்பனை போல வரும். ஆனா அவனை ஏத்துக்க முடியாது, அவங்கிட்ட நமக்கு சமாதானம் கிடையாது. உலக மக்கள் நம்மளை பார்த்து நமக்கு சத்ருவா இருந்தவன் நம்மளை அறிந்து கொண்டு வரும்பொழுது தேவன் என்ன சொல்றார்? சமாதானமாகும்படி. அப்படின்னா அவனையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு ஏதுவாக நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நம்ம தேவன் உபயோகப்படுத்துவார். அதுதான் வேதம் சொல். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாவார்கள். பாருங்க பிரியமானவர்களே, சங்கீதம் 85:10 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். பாருங்க பிரியமானவர்களே, கிருபையும் சத்தியமும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது கிருபையை குறிச்சே தான் நம்ம அதிகமா பேசுவோம். வேதம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் உன் வாயை விட்டு விலகாது இருப்பதாக. அப்படின்னு சொன்னா சத்தியம் இருபுறம் உள்ள கருக்குள்ள பட்டயங்க. அது இதை பேசிக்கொண்டு எனக்கும் அது பட்டயம்தான். அது இருபுறமும் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். மாறிடுச்சுன்னா இப்படியும் போடும் அப்படியும் போடும். விளையாட்டு இல்லை. ஆனா கிருபை இருக்குது. மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. உனக்காக சமாதான கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். உனக்காக அவர் உன் பாவங்களை மன்னித்து உன்னை பிதாவோடு ஐக்கியமாக்க உனக்கு அவர் சமாதான தூதுவராக இருக்கிறார். அதுதான் கிருபையும் சத்தியம். இந்த கிருபையும் சத்தியமும் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒன்றை ஒன்று சந்திக்கும்னு வேதம் சொல்லுது. இந்த கிருபையான தேவனுடைய இரக்கமும் சத்தியமாகி அவருடைய வார்த்தையும் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவன் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாருங்க, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் வேதம் சொல்லும். நீதி என்பது ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக காணப்படுதுன்னு வேதம் சொல்லுது. ஆபிரகாம் தேவனை பார்க்கலங்க, சத்தத்தை மட்டும்தான் கேட்கிறாரு. அவர் இருந்து வந்தது விக்கிரக ஆராதனை உள்ள ஒரு தேசம், கல்தேயர் என்கின்ற சொல்கின்ற தேசம். அந்த தேசத்துல மெய்யான தேவனை குறிச்சான வெளிப்பாடுகள் இல்லை. ஆனா ஒரு சத்தம் கேட்குது அவருக்கு. அவர் காணாமல் விசுவாசித்தவர். அவர் 99 வயசுல தான் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அப்பதான் அவர் பார்க்கிறார். அது வரைக்கும் அவரு காதுல தான் அவருக்கு அந்த சத்தம். அதனால்தான் விசுவாசிகளின் தகப்பன் இந்த நீதியும் சமாதானமும் மெய்யான தேவனுடைய வார்த்தையும் நமக்கு சமாதான தூதராய் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒன்றை ஒன்று முத்தம் செய்யக்கூடியது. அவர் பாதப்படியில் அமர்ந்து அவரை முத்தம் பண்ணணும். அவர் பாதத்தை முத்தமிடணும். ஆண்டவரே உடைய பாதத்தின் கீழ் இருக்கிற மண்ணுன்னு நம்ம ஒத்துக்கொள்ளணும். வானவருடைய சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. ஐயா ஜபிக்கும் போது கூட சொன்னாங்க, பாதத்தை முத்தமிடணும். நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. நம்ம எந்த விதத்திலும் நம்ம பெரியவங்க கிடையாது. நமக்காக கிறிஸ்து பட்ட பாடு, அதுக்காக தான் நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள். நம்ம தான் அவருக்கு சாட்சிகள். சாட்சியே சரியில்லைன்னா எப்படி பிணை கைதி வெளியே வருவோம்? விளையாட்டில் கிறிஸ்து நமக்காக எப்படிப்பட்ட பாடுகளை பட்டிருக்கார் பாருங்க. அவர் சமாதான பிரபுவா பிறக்கிறதுக்குரிய காரணமே நம்மளை தேவனோடு இணைக்கிறதுக்கு தான். ஆதியில இழந்து போயிட்டோம், மீண்டும் நம்மை பிதாவோடு சமாதானப்படுத்த, மீண்டும் நம்மளை கொண்டு போய் அவருக்கு அறிமுகமாக்க கிறிஸ்து பட்ட பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு குடிவெறியில துணி விலகி போறது தெரியாம இருக்கிறான். அன்னைக்கு கிறிஸ்து நமக்காக நிர்வாணமாக்கப்பட்டார். எந்த பாவமும் செய்யல, எந்த தவறும் செய்யல, எந்த தப்பும் செய்யல. இன்னைக்கு ஜூதாடிட்டு பணத்தை விட்டுட்டு ஏழை ஆகி போயிட்டான். கிறிஸ்து நமக்காக தரித்திராய் சிலுவையில் அறையப்பட்டார்.
நம்முடைய தரித்திரம், பாவத்தின் நிமித்தம் வந்த தரித்திரம், கெட்ட பழக்க வழக்கங்கள் நிமித்தம் வந்த தரித்திரம் அனைத்தையும் அவர் சுமந்தாருங்க. சுமந்து நமக்கு சமாதானத்தையும் வேற தராரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தா கொடுப்போமா? நான் மன்னர் பரம்பரை, இந்த பரம்பரைன்னு எப்படி டக்குன்னு அதுதான் வந்து நமக்கு நிற்கும். ஆனா கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் மறந்துட்டாருங்க. எல்லாத்தையும் மன்னிச்சு டக்குன்னு நம்மளை கொண்டு வந்து ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு கிருபைங்க, எவ்வளவு பெரிய ஒரு தயவு. நம்ம என்ன பெருசா செய்துட்டோம் அவருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பெருசா பண்ணிட்டோம்? ஒரு 1,00,000 ஆத்ம ஆதாயம் பண்ணி கொண்டாந்து நிறுத்திட்டோமா? இல்ல அவர் எதிர்பார்த்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றிட்டோமா? என்ன பண்ணோன்னு நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம ஃபைட் பண்றோம், கொடுத்தே தான் ஆகணும்னு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன தகுதி? ஏதாவது ஒரு சர்டிபிகேட் எடுத்து அவர் முன்னால வைங்க. இன்னைக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மளை உட்கார வச்சுக்கிறாருங்க. மனசு அலைப்பாயாம வேதம் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம், நேரம் ஆயிடுச்சு, 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். பாருங்க, அயலானுக்கு சமாதான வாழ்த்துதல் சொல்லி இன்னைக்கு வஞ்சகமான வாழ்த்துதல் சொல்றாங்க உலகத்துல. வாழ்க வளமுடன்றான். அது உண்மையிலேயே அது மெய்யான வாழ்த்துதலா? கொஞ்சம் யோசிக்கணும். வேதம் சொல்லுது பாருங்க, இருதயத்துல பொல்லாப்பு இருக்குது உலகத்துக்கு. இவன் அந்த பக்கம் போயிட்டானே, ஒளியின் பக்கம் போயிட்டானே, இவனை மீண்டும் இருளுக்கு கொண்டு வரணும், எப்படியாவது இவனை பின்மாற்றம் அடைய வைக்கணும். இவனுக்கு இந்த பலவீனம் இருந்தது, ஆனா ஜெயிச்சிட்டானே, இப்ப என்ன பண்றது? இதுதான் எதிராளியுடைய திட்டமே. வஞ்சகமா பேசுறது, நமக்கு சமாதான வாழ்த்துதல் சொல்றது. வஞ்சகமா பேசுறது, நயவஞ்சகமா எப்படியாவது வஞ்சிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கறது. அதான் வேதம் சொல்லுது. அயலானுக்கு சமாதான வாழ்த்தலை சொல்லியும் தங்கள் இருதயத்துல பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடு அக்கிரமக்காரரோடு அவங்கள வாரிக்கிற மாதிரி என்னை வாரிக்காதீங்க ஆண்டவரே. நான் போய் மீண்டும் விழக்கூடாது, என்னை பலப்படுத்துங்க. நான் எப்பொழுதும் உம்மோட பழகி சமாதானமா இருக்கணும். நீர் எப்பொழுதும் எனக்குள் தங்கி தாபரிக்கணும். இதுதான் முக்கியம். இன்னைக்கு தேவன் நம்மளை யாருக்கு, எந்த அயலானுக்கு சமாதானமாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லணும்னு சொல்றாரோ அந்த நம்பருக்கு மட்டும் சொன்னா போதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க, சர்க்கிள் ஒரு கிட்டத்தட்ட 50 பேர் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அதுல ஆண்டவர் 1-2 காட்டுவார். அவங்களுக்கு மட்டும் சுவிசேஷம் சொன்னா போதும். அந்த 100 பேருக்கும் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அது வீணா போவோம். அந்த மீதி 98, அந்த 1 ஆடு 2 ஆடு, அதுதான் முக்கியம். அயலானுக்கு சுவிசேஷம் சொல்றதுன்னு சொன்னா, அயலானுக்கு சமாதானம் சொல்றதுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. பன்றிகளுக்கு முன்னால போட முடியாதுங்க. மீதி 98 பன்றியா இருக்கும். அது முத்தையும் இது பண்ணிடும், நம்மளையும் பிறப்பா. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு தான் கிறிஸ்துவோடு பழகணும். அவரோடு பழகிட்டு இருந்தோம்னா அவர் கரெக்டா சொல்லுவார். அவர் கரெக்டா சொல்லுவார். அவருக்கு தெரியும், கரெக்டா சொல்லுவார். இவனுக்கு மட்டும் சொல்லு. அது மாதிரி ஒரு முறை சொல்ல சொன்னாரு. என் ஃப்ரெண்டுடைய அப்பா, அவங்களும் கிறிஸ்டின் தான் அவங்க இத்தனைக்கும். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், சாதாரண ஒரு சாயந்தரம் ஒரு 4-4:30-5 மணி இருக்கும். பேசிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இல்லை, அவன் வெளியே போயிட்டான். அவர் உட்காந்து கடையில் உட்காந்து பார்ப்பாரு. அப்போ திடீர்னு ஆண்டவர் வந்து இவருக்கு சுவிசேஷம் சொல்லுன்றார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், மனசுக்குள்ளதான். அப்போ சொல்கிறேன், என்ன ஆண்டவரே, இவங்க கிறிஸ்டின்ஸ் தானே, இத்தனை ஆண்டு காலமாக இருக்காங்க, இவருக்கு போய் சொல்லுதுன்னு சொல்கிறீங்களே? இல்லை, நீ சொல்லு அப்படின்னார். சரின்ட்டு நம்ம வாய் தான் ரெடியாக காத்துன்னு இருக்குமே, படன்னு ஒரு 1/2 மணி நேரம், ஏறக்குறைய 3/4 மணி நேரம் இருக்கும் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சதும் அவர் சொல்றாரு, தம்பி, இந்த கிறிஸ்து
ஜீசஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரியான பிரசங்கம் பண்ணுறவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து சுத்த அம்பக்கு அப்படின்ட்டேன். அப்பதான் பேசி முடிச்சேன். பாருங்க, ஆண்டவருக்கு தெரியுது நம்ம என்ன யோசிச்சுனுக்குறோம். இவங்க கிறிஸ்டின்ஸ் தானே, இவங்களுக்கு கிறிஸ்துவ குறித்து தெரிஞ்சிருக்குமே, எதுக்கு நம்ம இவங்களுக்கு சொல்லணும்? அப்போ எதுக்கு என்ன சொல்ல வச்சாரு? அதுதான் ஃபைனல். இப்போ என்ன நடந்தது? அதுக்கப்புறம் ஒரு நோம்பு. வெரி சிம்பிள்ங்க. லாஸ்ட் டைம் கொடுக்குற சான்ஸ். ஒரு சிலருக்கு கடைசி நேரத்தில் தான் கிடைக்கும் அந்த எச்சரிப்பின் சத்தம், அந்த சமாதான தேவனுடைய வார்த்தைகள். யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சிநேகிதனே அப்படின்ற கடைசி நேரத்திலாவது உன் மனக்கண் திறக்கப்படட்டும். அந்த நேரத்தில் அவன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தான்னா கூட, முத்தம் செய்கிற நேரத்தில் சொல்லியிருந்தா கூட அவன் மன்னிக்கப்பட்டிருப்பான். அதனால தான் அவர் முன்னெச்சரிக்கையா சிநேகிதனே, இங்கே ஃப்ரெண்டுடைய அவங்க அப்பாவுக்கு முன்னெச்சரிக்கையா சிநேகிதனே அப்படிங்கிற. வெரி சிம்பிள். இன்னொரு சம்பவம் கூட நடந்தது. அது என்னன்னா, ஒருத்தர் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 83 வயசு இருக்கும். ரொம்ப சத்தமா பேசுவார். எங்க நகருக்கு பக்கத்து நகர் தான், கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் டீ சாப்பிடலான்ட்டு போனேன் மெயின் ரோட்ல இருக்கிற கடைக்கு. டீ சாப்பிட்றதுக்கு போனப்ப இவர் டீ சாப்பிட்டுனுக்கிறார். அப்போ என்ன நடந்ததுன்னா, அவரு நேராக என்னை பார்த்ததும் வந்துட்டார். அவர் ரொம்ப சத்தமா பேசக்கூடியவர், அவரு வாய்ஸே கொஞ்சம் சவுண்டா. தம்பி, இந்த ஏன் நீங்க வந்து பாவிகளே பாவிகளேன்னு வந்து நீங்க ஏன் ப்ளூரல்ல சொல்றீங்க? பாவினா நீங்க ஒரு ஆள் உங்களுக்குள்ள சொல்லிட்டு போக வேண்டியது தானே, நீங்க எதுக்கு எங்களெல்லாம் உள்ள சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்க பப்ளிக்ல கேட்குறாருங்க. சாப்பிட்டு இருந்தவங்கலாம் பக்கத்தில் வந்துட்டான். இப்போ கும்பல்ல நான் மாட்டிட்டேன். இப்போ நான் பதில் கொடுத்தாகணும். இப்போ நான் சொந்தத்துலேருந்து என்ன பதில் இருந்தாலும் கொடுப்பேன். ஏன்னா இவனுக்கு 83 வயசு ஆகுது. எத்தனை ஆண்டு காலமாக பிசாசி இவன் மண்டையில் ஊட்டினே இருந்துக்கிறான் பாருங்க. அந்த எலிச்சம்பழத்தை அப்படியே ஒட்டினே இருந்துக்கிறான். 83 வயசு வரைக்கும் இந்த சந்தேகம் இருக்குதுங்க. இந்த ஆள் கேட்ட கேள்விக்கு பூரா டீ கடைக்காரன் பஜ்ஜி விட்டு என் பக்கத்தில் வந்து நின்ட்டானுங்க. நானே சூடாக சாப்பிடலாம் தான் போனேன். சரி, வேற வழியில் நின்ட்டேன். சரி, இப்போ இவர் கேட்டார், பதில் சொல்லி ஆகணும். டக்குன்னு மனசுக்குள்ள ஆவியானவரே கேட்குறாரு. ரொம்ப டஃப்பான கேள்வி ஆகுது. பைபிளில் நீங்கள் வந்து தாவீதுகிட்ட மூலிமா சொல்கிறீங்க, தாயின் கர்ப்பத்தில் உருவம் எல்லாம் துர்குணத்தினாலன்னா அப்போ எல்லாம் பாவிகள் தானே வருது அப்படின்னு சொன்னால் சரிப்படுமா? அது இவனுக்கு சரிப்படாதுன்னாரு. அப்போ என்ன பண்ணுறது ஆண்டவர்? அப்போ ஆண்டவர் காட்டுறார், ஆதாம் ஏவாள். அங்கே சிங்குலர் கிடையாது, ப்ளூரல். அப்போ நான் சொன்னேன், அங்கிள், அவர் வந்து சென்ட் பால்ஸில் படித்தவர் தான், ராம்தாஸ்ன்னு பேர். அவர்கிட்ட அங்கிள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தான் தெரியுமா, நீங்கள் பைபிள் தெரியும் இல்லை? ஆமாம், எனக்கு தெரியும்பா. அதில் வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் 2 பேர் சேர்ந்துக்கும் போது அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்க பாவிகள் ஆயிடுறாங்க அப்படின்னு கீழ்ப்படியாமல் மட்டும். ஓ, தேர் ஸ்டார்ட்ஸ் அ ப்ளூரல் அப்படின்னாரு. அப்போதான் அவர் 83 ஆண்டு கால சந்தேகம் தீர்ந்து. இதை நம்முடைய சொந்த ஞானத்தினால இவங்களுடைய டவுட்டுங்களை கிளியர் பண்ண முடியாது. ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆவியானவருக்கு தான் தெரியும். அவர் தான் இவ எடுத்து வெளியே கொடுப்பாரு. இதை சொன்னதும் அவர் ஒத்துக்கிட்டாருங்க. கொஞ்ச நாள் தான் இருந்தார். டவுட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னா தூக்கிடுவார். டவுட் இருந்ததுன்னா 100 வயசு வரைக்கும் கூட சான்ஸ் கொடுப்பார். அது வேற விஷயம், நான் அதுக்கு போல. ஏன்னா அப்போ டவுட்டோட வாழலாமா? கிடையாது, நமக்கு கிடையவே கிடையாது. நமக்கு கிளீனாக சொல்லிட்டார், டவுட்டே இருக்கக்கூடாது. கண்டு விசுவாசிப்பேன்னு காணாமல் விசுவாசிப்பேன் தான் பாக்கியவான்ட்டார். அதனால டவுட்டே கிடையாது நமக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இன்னும் கூட இருக்குது, நேரம் இல்லை. ஆகையினால பாருங்க பிரியமானவர்களே, அயலானுக்கும் நம்ம சமாதானம் சொல்லி தான் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்மளால சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலமா சொல்லப்படுது. எப்படிங்க சொல்லப்படுது? எப்படி சொல்லப்படுது? ஒருத்தர் கூட இல்லை.
அரசாங்கத்தின் மூலமா சுவிசேஷம் சொல்லப்படுதுங்க. இதே பிஜேபி கவர்மெண்ட் மூலமா, இதே மற்ற கவர்மெண்ட் மூலமா சொல்லப்படுது. சுவிசேஷம் சொல்லப்படுது, சமாதானத்தின் சுவிசேஷம் சொல்லப்படுது. எப்படி? ஆண்டவர் நினைச்சாருன்னா அப்படியே பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். வெரி சிம்பிள். கிறிஸ்மஸ் வேர்ல்டு ஃபுல்லா கொண்டாடுறோம், எல்லா மதத்தினரும் கொண்டாடுறாங்க. ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவார் ஆண்டவர். ஏன்னா அவங்களுக்கு போயிட்டு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஒரு பண்டிகை, இந்த ஒரு நாள் விடுமுறை, இந்த ஒரு நாள் உற்சாக கொண்டாட்டம் உலகெங்கிலும் சொல்லப்படுது. அயலானுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுதுங்க. விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. தேவன் நினைச்சா ஒரே இடத்துல உட்காந்து வேலையை பார்ப்பார். வெரி சிம்பிள். யாருக்கு அவர் சொல்லணும்னு சொல்லி நம்மளை உபயோகப்படுத்துறாரு, அந்த அயலானுக்கு நம்ம போய் சொல்லிதான் ஆகணும். அவனுக்கு நம்ம சமாதானத்தின் தேவனை குறித்து சொல்ல வேண்டும். அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்காரு தேவன். வேதம் பாருங்க, திட்டம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு 3 இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது பாருங்க, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை ஒருத்தர் படிங்க. நாகும் 1:15 ஒருத்தர் படிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையனின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. நாகும் 1:15. செலுத்து வருவதில்லை, சங்கரிக்கப்பட்டான். பாருங்க பிரியமானவர்களே, அங்க மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்குன்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நாகும் 1:15 சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, கிறிஸ்துவின் பிறப்பை நீ கொண்டாடு, உன் பொருத்தனைகளை செலுத்து, அவனை சங்கரிக்கப்பட்டான். சமாதானத்தின் தேவன் நமக்காக சாத்தான சங்கரிச்சிட்டாரு. இப்போ அயலானுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது, அயலானுக்கு கிறிஸ்து யார் என்று அறியாத மனிதனுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுது? சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. அப்ப என்னன்னா, மலையை நோக்கி நம்ம நடக்கிறோம். சுவிசேஷத்தை தேவனுக்கு அறிவிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் யார் என்பதை அறிவிக்கும் பொழுது நம்முடைய பாதங்கள் மலையின் மேல ஏறுதுங்க. இது தரிசனத்துல பார்க்கணும், நம்ம எந்த அளவுக்கு மலையில ஏறி இருக்கிறோம். 52:7 என்ன சொல்லுது ஏசாயா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று, உருவாக்கின தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு வருகிற ஆத்துமாக்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. பாருங்க, மேல வந்து நின்னாச்சு. அங்க ஏறி வருறோம், இங்க மேல வந்து நின்னுட்டோம். இதுக்குதான் தேவன் நமக்காக சமாதானத்தை தர்றாரு. இதுக்குதான் அந்த சமாதானத்தின் தேவன் நமக்குள்ள வராரு. இன்னைக்கு அநேகர் வந்து என்ன பண்றாங்க பாருங்க, பூமியில மற்றவர்களோட சமாதானம் பண்ணணும்னு பாக்குறாங்க, மற்ற மக்களோட, விக்கிரக ஆராதனைக்காரரோட. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, லூக்கா 12:51. ஒருத்தர் லூக்கா 12:51 படிங்க, இன்னொருத்தர் 10:34 மத்தேயு. நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஒளியும் இருளையும் பிரிக்கிறார் ஆண்டவர், 2ஆ பிரிச்சுட்டார். அது பாருங்க, மத்தேயு 10:34 இருக்கும் பாருங்க. பட்டயத்தை அனுப்ப வேண்டேன். பட்டம் என்னங்க பண்ணும்? 2 துண்டாக்கிடும், வெட்டிடும். அதுதான் இங்க 12:51 அதான் சொல்ற, பிரிவினை உண்டாக்க வந்தேன். பட்டயம் 2 துண்டாக்கிடும்.
காரணம் என்னன்னா, உலக மக்கள் பாவத்துக்கு இசைந்து வாழக்கூடியவர்கள், ராஜ்யத்துக்குரிய மக்கள் பரிசுத்தத்துக்கும் தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கக்கூடிய பிரிவினை ரெண்டா ஒரே விட்டு போட்டுரும். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியாருக்கு நடுவில் அவங்க வீட்டில எல்லாம் ரொம்ப பிரச்சனையில இருந்து கடந்து வருவாங்க. இருந்தாலும் தேவனுக்காக நிலை நிற்பார்கள். கர்த்தர் அவர்களை இவங்களோட அதிகமா உயர்த்தி காட்டுவார். அதுதான் அது. பூமியில சமாதானம், எல்லாருக்கும் சமாதானம் கொடுத்துட்டா, பாவம் செய்யறவனும் சமாதானமா இருந்தா எப்படிங்க அவன் மனம் திரும்புவான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா குடிச்சு வெறிச்சு ஆடி பாடி எல்லா வேலையும் பார்த்துட்டு நல்ல உலக பேச்செல்லாம் பேசிட்டு சமாதானமாகறான்னு வச்சுங்க, அவன் எப்படி கிறிஸ்துவை பத்தி அவனுக்கு என்ன யோசனை வேண்டியது? ஒண்ணுமே கிடையாது. என் தேவன் எனக்கு எல்லாம் கொடுக்குறாரப்பான்வான். நாங்க வணங்குறது எங்களுக்கு எல்லாம் கொடுக்குது, சமாதானமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ரெண்டு பிரிவாக்குறாரு, ஏற்றுக்கொண்ட மக்கள், ஏற்றுக்கொள்ளாத மக்கள். பிரிவை காட்டுற அந்த இடத்துல வெட்டுது பட்டயம் ரெண்டு துண்டாகிடுச்சு. தேவனுக்கு பிரியமான மக்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள். ஆகையினால பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள், கஷ்டப்பட்டு வருவாங்க கிறிஸ்துவுக்குள்ளார, பல எதிர்ப்புகளை சந்தித்து உள்ளே வரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோவான் 14:27 என்ன சொல்றாரு பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதப்பா என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்றார் ஆண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவைகள் இருக்குங்க, சில குறைகள் இருக்கு, நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம், குறைகள் இருக்குது. ஆனா சமாதானத்தோட இருக்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் நிச்சயம் தருவார், கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார், என்னுடைய கூக்குரல் அங்க இருக்குது அப்படிங்கிறத அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்குது பாருங்க, அதுதான் சமாதானம். இன்னைக்கு அந்த சமாதானம் இல்லாத மக்கள் அநேகர் தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு சமாதானத்தோட இருந்து ஜெயம் பெற்றவர்கள் கிறிஸ்துவனுடைய மக்கள். ஆகையினால பிரியமானவர்களே, அவருடைய சமாதானம் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த காரியத்துல நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் யோபு சொல்றாரு பாருங்க, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை செய்ய. அங்க யார் அந்த அவருக்கு விரோதமா பேசுறது? அவங்க சொந்த வைப்பு. அந்த மாதிரி அவரு சுவிசேஷத்தை சொல்றாரு. கடைசியில் அவங்களும் ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றாங்க. எப்படிப்பட்ட கிருபை பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் என் சமாதானத்தை வைத்து போகிறார். ஆகையினால்தான் சொல்றாரு பாருங்க, உலகம் பயங்கரமான காரியம் வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தல் 6:4 முடிச்சிடறேன். ஏறி இருந்தவனுக்கு போடும்படியான பாருங்க, குதிரையிலேயே அடையாளம் தெரிஞ்சிடுச்சு, சிவப்பு குதிரை. சமாதானம் போயிடுச்சுன்னா என்னங்க ஆகும்? ரத்தம் அதிகமாயிடும், ரத்தம் சிந்துதல் அதிகமாயிடும், போதா குறைக்கு பெரிய பட்டயம் வேற. ஆகிய அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம இன்னும் போகாம இருக்கிறது. கர்த்தர் கிருபையா நம்ம நடத்திக்கிட்டு வரார். அவருடைய சமாதானம் நம்மை ஆளுகிறது. பூமியிலே சமாதானம், மனுஷர் பேரிலே பிரியம். அந்த கிருபை இரக்கம் தயவு இருக்கிற வரைக்கும் அவரை நாம் பற்றி கொள்ளணும், அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு நாம் பழகி சமாதானமா இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான வேதம் சொல்லுது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனாய் காணப்படுகிறான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில பாருங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கட்டத்துக்குள்ள முன்னாதாகவே நம்மளை உருவாக்கி நடத்திட்டு வரார். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியல, எவ்வளவு பயங்கரங்கள் இருக்கும் நமக்கு தெரியல. பட்டயம் அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு வேதம் சொல்லுது. எப்படிப்பட்ட சங்காரங்கள் நடக்கும் நமக்கு தெரியல, எப்படிப்பட்ட பயமுறுத்துதல்கள், எப்படிப்பட்ட மிரட்டல்கள் இருக்கும் நமக்கு தெரியாது. கர்த்தர் கிருபையாய் நம்மை சமாதானத்தோடு நடத்துறார். கடைசியாக 2 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மன்னிக்கணும், 2 யோவான் 3. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும்
சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.